ஹாய் வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஒரு 1/2 கேஜி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன். ஸோ 1/2 கேஜி கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெத்து பதமாக எடுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு 1/2 கேஜி வெல்லம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது நல்லா கரைஞ்சி திக்காக வந்துருச்சு. வடிகட்டி வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் அரைச்சி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதில் திக்காக ஆகும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு திக்காக லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரும். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டுட்டு இருக்கலாம். கூட தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்ட்க்கு வந்ததுக்கப்புறமா ஒரு தேங்காவை நான் ஃபுல்லாகவே திருவி வச்சுருக்கேன். இது கூட நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திக்காக வரும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் இது நல்லாவே எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சா மட்டும்தான் நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஸோ டிப் பண்ணி பொரித்து எடுக்கிறதுக்காக நான் ஒரு 2 கரண்டி இட்லி மாவு கூட மைதா மாவு ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணி நல்லா மாவாக கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ஆற வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச மாவில் அந்த கடலைப்பருப்பு உருண்டையை டிப் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை கொஞ்சம் எட்ட தான் போடணும். அப்போ தான் இது ஒட்டாமல் எடுக்க முடியும். இல்லைனா ஒன்று கூட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.